ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயில் சீசனில் நல்லா சூப்பரான மாங்காய் வத்தல் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வத்த குழம்பு இல்லை வத்தல் சாம்பார் வைக்கும் போதெல்லாம் பயன்படுத்தி நம்ம செஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். நான் 6 கிலோ 100 மாங்காய் வாங்கினேன். அதை அங்கேயே கடையிலே வெட்டி வாங்கிக்கிட்டேன். ஏன்னா அவ்வளோ மாங்காயும் வெட்ட முடியாது வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடையிலே வெட்டி வாங்கிக்கிட்டேன். நம்ம குழம்புக்கு போடுவோம் இல்லையா பீசஸ், அதே மாதிரி நம்ம அந்த சைஸில் வெட்டிக்கலாம். வெட்டிட்டு 2 நாள் நம்ம வெயிலில் காய வைக்கணும். நான் நைட்டை வாங்கிட்டு வந்தேன். நைட்டு அப்படியே பாயிலே விரித்து போட்டுட்டேன். இருந்தாலும் வெயிலில் நம்ம வெட்டிட்டு வந்த உடனே நம்ம வெயிலில் போட்டோம்னா தான் நல்லா காஞ்சி வரும். நான் வெயிலில் இல்லாததுனால அன்றைக்கி வெட்டி வாங்கிட்டு வந்த அன்றைக்கி நைட்டு வாங்கிட்டு வந்ததுனால வெயிலில் போடாததுனால கொஞ்சம் பழுத்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே இது ஏற்கனவே வேறு கொஞ்சம் அப்படியே மஞ்சள் கலராக இருக்குது பாருங்களேன். காயாக இல்லாமல் கொஞ்சம் செங்காயாக இருக்க மாதிரி இருக்குது. இதை அப்படியே பரத்தி தான் போட்டிருந்தேன் பாயில். அப்போயுமே கொஞ்சம் பழுத்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வெட்டும்போது அன்றைக்கி வெயில் காலையில் வெட்டிட்டு வெயிலில் நல்லா காய வைக்கணும். நம்ம கடையிலே வெட்டி வாங்குறதா இருந்தாலும் பகல் நேரத்தில் போய் நம்ம வெட்டி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு காயறதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஓரளவுக்கு குழம்புக்கு வெட்டுற பீஸு இல்லைன்னா அதை விட கொஞ்சம் பெருசாக போடலாம் வேணால். ஏன்னா கொஞ்சம் அப்புறம் காஞ்சி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நடுவில் உள்ள அந்த அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்கிறது, தோல் மாதிரி வளவளப்பாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்ம கையால் எடுத்துடலாம். எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு காய வைக்கலாம். ஏன்னா மண் தூசி எல்லாம் இருக்கும். நடுவில் அந்த மாங்காய்க்குள்ளார ஏதாவது வண்டு பூச்சி ஏதாவது இருந்ததுன்னா ஒரு மாதிரி கருப்பு கலரில் ஆகிடும். அதனால் நம்ம அதெல்லாம் அப்படியே நம்ம கையால் எடுத்து விட்டுட்டு ஒரு 2 தடவை நல்லா தண்ணியில் போட்டு அலசி எடுத்து காய வைக்கலாம். நல்லா 2 நாளைக்கு நல்லா தெறிக்க வெயிலில் நல்லா காய வைக்கணும். நல்லா நேராக வெயில் படுற இடத்துல நல்லா காய வச்சா நல்லா சூப்பராக காஞ்சி வந்துடும். இதேமாரி காய வச்சு நம்ம மாங்காய் வத்தல் செய்யும் போது மாங்காய் நம்ம அவிச்சு போடுறோம் இல்லையா, அந்த நேரத்தில் நல்லா குழையாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம மாங்காய் வத்தல் நல்லா காய வைக்கிறோம் 2 நாளைக்கு. நம்ம காய வைக்காமலேவும் அவிச்சு போடலாம். ஆனால் சில நேரத்தில் டக்குன்னு குழஞ்சிடுற மாதிரி ஆகிடும். அதனால தான் நம்ம மாங்காய் வத்தலை காய வைக்கிறோம். அந்த மாதிரி நம்ம காய வச்சுட்டு நம்ம செய்யும்போது நம்மளுக்கு குழையாமல் இருக்கும், டக்குன்னு குழஞ்சிடாமல் இருக்கும். நம்ம கொஞ்சம் பார்த்து நிறுத்தி வேக வைக்கலாம். அதுக்காக தான் நம்ம 2 நாள் நல்லா காய வைக்கிறோம். நான் வாங்கிட்டு வந்த நேரம் கரெக்டாக மழை வர மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நாள் 2 நாள் அப்படியே மழை வர மாதிரியே இருந்ததுனால வெயிலே இல்லாததுனால கொஞ்சம் அப்படியே நொலன்னு போயிடுச்சு மாங்காய். நான் மாங்காய் வத்தலே காப்பாற்ற முடியுமா என்னான்னு தெரியலேன்னு நினச்சிட்டே இருந்தேன். நல்ல வேலை மறுநாள் அதுக்கப்புறம் வெயில் அடித்ததுனால பொழைச்சிக்கிச்சு அப்படியே. எப்போ மாங்காய் வத்தல்னு இல்லை, எந்த வத்தல் காய போட்டாலும் இல்லை கோதுமை அரிசி எது கழுவி காய போட்டாலுமே உடனே வானம் மூடிக்கும், வெயிலே அடிக்காது. அதே மாதிரியே இந்த தடவையும் நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. முத நாள்லாம் நல்லா தெறிக்க வெயில், செம வெயிலாக இருந்துச்சு. சரின்னு தான் ஆசைப்பட்டுட்டு சரி மாங்காய் வெட்டி வத்தல் போடுவோம் அப்படின்ட்டு செஞ்சுருந்தேன், வாங்கிட்டு வந்திருந்தேன். கடைசியில் பார்த்தா நல்லா வானம் மூடி அப்படியே இதாகிடுச்சு. நல்லா கழுவுனதுக்கப்புறம் நல்லா மாங்காயை காய வச்சுருங்க. நல்லா 2 நாளைக்கு நல்லா காய வச்சுருங்க. காய வச்சதுக்கப்புறம் நம்ம வத்தலுக்கு அவிச்சு கொட்டிக்கலாம். நல்லா கொஞ்சம் அழுத்தமாகிடும். நம்ம வெயிலில் காய வைக்கும் போது மாங்காய் கொஞ்சம் நல்லா அழுத்தமாகிடும். நல்லா அதுமாரி வெயில் நேராக படவும் இல்லை. எனக்கு எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஷெட்டு போட்டிருக்கிறதுனால இந்த சைடில் பாதி நேரம் வெயில் அடிக்கும், இன்னொரு பாதி நேரம் வேறு டைரெக்ஷனில் வெயில் வரும். அதனால் மாற்றி போடும்போது அந்தளவுக்கு வெயிலும் பத்தலை. கொஞ்சம் நொலன்னு ஆனதுனால அவிச்சு கொட்டலாமா இல்லை இன்னும் 2 நாள் காய வைக்கலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இதுக்கு மேலே அப்புறம் வைக்க ரொம்ப நொலன்னு ஆகிடுமேன்னு சொல்லிட்டு அப்புறமேல அவிச்சு போட்டுட்டேன். நான் ஒரு மாதிரி அப்படியே பழுத்த மாதிரி ஆகிட்டு பாருங்களேன். நல்லா காய வைக்காததுனால, வெயில் இல்லாததுனால கொஞ்சம் பழுத்த மாதிரி ஆகிடுச்சு எல்லாமே. ஆனால் வீணாக போகலை, நல்லா தான் இருந்துச்சு. ஒரு மாங்காய் பார்த்திங்கன்னா இந்த நடுவில்லாம் தெரியுது பாருங்களேன். அந்த மாங்காய்லாம் கொஞ்சம் அப்படியே வெயில் அதாவது கொஞ்சம் நொலன்னு ஆகாமல் நல்லா வெயில் கொஞ்சம் பட்டு நல்லா இதாக இருந்திருக்கு. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் பழுக்காத மாதிரி ஆகிடுச்சு. மற்றதெல்லாம் கொஞ்சம் பழுத்து போயிடுச்சு. சில மாங்காய்லாம் அந்த மாதிரி பழுக்காமல் இருக்கிறதெல்லாம் நல்லா அழுத்தமாக இருக்குது காஞ்சி. கொஞ்சம் சில இதெல்லாம் பழுத்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நொலன்னு ஆகிடுச்சு.
இப்போ 2 நாள் ஆனதுக்கப்புறம் 2 நாள் இல்லை 3 நாள் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு நாள் வெயிலே இல்லாமல் போயிடுச்சு. சரின்னு மறுநாள் வேறு நான் காய வச்சேன். அதனால் அதுக்கு மறுநாள் தான் நான் 3 நாள் கழித்து தான் நான் இதை அவிச்சே போட்டேன். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் அவிச்சிக்கிட்டேன். கொஞ்சம் நல்லா மாங்காய் காஞ்சிருந்ததுன்னா ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி வச்சு அவிச்சிக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப அப்புறம் கொலன்னு ஆகி குழஞ்சி கூழ் மாதிரி ஆகிடும். அதனால் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு ஒரு 1/4 லிட்டர் இல்லைன்னா 300 மில்லி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு அதில் ஒரு பெருக்க ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா அது கொதித்து வரணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம காய வச்சுருந்த மாங்காயெல்லாம் அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. கொதித்து வந்ததுக்கப்புறம் நல்லா சுற்றி விட்டுக்குங்க. நல்லா எல்லாம் கரைஞ்சி உப்பெல்லாம் நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கப்புறம் நல்லா சிம்மில் வச்சுக்கணும். ஃபுல்லில் வச்சா டக்குன்னு தண்ணி அப்படியே வற்றி போயிடும். அதனால் சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த மாங்காயெல்லாம் அது கூட உள்ளே சேர்த்துடலாம். நல்லா மாங்காயெல்லாம் உள்ளே நல்லா எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு மூடி வச்சு சிம்மில் வச்சு நம்ம 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை குலுக்கி விடணும். அது மாதிரி ஒரு 3 தடவை குலுக்கி விடும்போதே நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும். அரை வேக்காடாக இருந்தாலே போதும். நல்லா வேகணுங்கிறதுக்காக அந்த உப்பெல்லாம் போட்டு வேக வைக்கும்போது நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் மாதிரி தானே உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆயில் இதெல்லாம் நம்மளுக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் மாதிரி. அதனால் நான் நல்லா ஒரு பெருக்க கைப்பிடியாக உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கிட்டேன். நம்மளுக்கு சின்ன பாத்திரமாக இருந்ததுன்னா 2 பேட்சாக இல்லை 3 பேட்சாக நம்ம வச்சுருந்த மாங்காயை அவிச்சு கொட்டலாம். நான் ஒரே பாத்திரத்துலேயே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதனால் இது எல்லாத்தையுமே ஒரே பாத்திரத்துலேயே போட்டு நல்லா வேக வச்சுக்கிட்டேன். இப்போ நிறையா இருந்தது சப்போஸ் அப்படின்னா அந்த தண்ணியே நம்மளுக்கு கொஞ்சம் கூடுதலாக நம்ம தண்ணி வச்சு வேக வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணியே நம்ம பயன்படுத்தி மற்ற அடுத்தடுத்த பேட்சஸையும் நம்ம வேக வச்சுக்கலாம். இதுக்கு தனியாக தண்ணி ஊற்றி உப்பு போடணுன்னு அவசியம் கிடையாது. அது மாதிரி நம்ம எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு கொதிக்க வைக்க வேண்டியதுதான். நம்ம மாங்காய் வெட்டி போட்டு காய வைக்கும்போது அதை மாதிரி அவிச்சு போட்டுட்டு அதை காய வைக்கும்போதே அந்த மாங்காயெல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா காலி ஆகிடும். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு இதுவே. அதனால் வத்தல் போடும்போது நம்ம கூடுதலாக வத்தல் போட்டால் தான் அது ஓரளவுக்காவது நம்மளுக்கு கொஞ்சமாவது இருக்கும். இல்லைன்னா 2, 3ன்னு ஒரு நாளைக்கு அப்படியே காலி ஆகிட்டே இருக்கும் நம்மளுக்கு. இந்த மாங்காயெல்லாம் இப்போ எனக்கு நல்லா ஆனதுனால நான் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி வச்சு வேக வச்சுருக்கேன். நிறையா தண்ணி வச்சு வேக வச்சோம் அப்படின்னா நல்லா கரெக்டாக 2 நாள் காஞ்சி நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சோம்னா கொஞ்சம் கூடுதலாக தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் என்ன செய்யணும் அப்படின்னா டெய்லியுமே நம்ம இந்த மாங்காயை வெயிலில் காய வைக்கிறோம் இல்லையா, காய வச்சுட்டு திருப்பி அதை எடுத்துகிட்டு நைட்டு அந்த தண்ணியிலே போட்டுடணும். அந்த தண்ணியிலே போட்டு குலுக்கி விட்டுட்டு மறுநாள் அந்த மாங்காயை அந்த தண்ணியிலேருந்து எடுத்து வெளியில் காய வச்சுக்கணும். அந்த நம்ம தண்ணி மீதி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியையும் டெய்லியும் நம்ம வெயிலில் காய வைக்கணும். இல்லைன்னா சலுப்படித்த மாதிரி ஆகிடும், ஒரு மாதிரி நுரைச்சிக்கிட்டு போயிடும். அதனால் அந்த தண்ணியையும் நம்ம காய வைக்கணும் தனியாக. மாங்காயையும் அதுலேருந்து அந்த மாங்காய் வேக வச்ச தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்து காய வைக்கணும். இந்தமாரி அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம அதில் டெய்லியுமே நைட்டு எடுத்து அது உள்ளே போட்டுட்டு குலுக்கி வச்சு மூடி வச்சிட்டோம்னா நைட்டு ஃபுல்லாக அதில் ஊறிட்டுருக்கும். பாருங்கள், அதில் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி இருக்குது பாருங்கள். ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஆனால் அதுமாரி நல்லா வெந்தும் வந்துருச்சு பாருங்கள். நல்லா அரை வேக்காடை நல்லா வெந்தும் வந்திருக்கு. ஒரு சைடில் நம்ம குலுக்கும்போது இதை மாதிரி இன்னும் ஒரே ஒரு தடவை இது மாதிரி குலுக்கி விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான். நான் தண்ணி இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம காய்கறிலாம் நம்ம சில நேரத்தில் வேக வைக்கிறோம் இல்லையா, ரொம்ப முழுகிற அளவுக்கு நம்ம வேக வைக்க மாட்டோம் இல்லையா, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது வேகிற அளவுக்கு வேக வைப்போம்ல, அந்த அளவுக்கு நான் இன்றைக்கி தண்ணி வச்சு வேக வச்சுட்டேன். ஏன்னா அந்த தண்ணிங்கிறது கரெக்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அந்த தண்ணி தாக்கு பிடிக்கும். தண்ணி ட்ரை ஆகிறதுக்கு, இந்த மாங்காய் வெந்து வர்றதுக்கு, இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், அந்த கலரே நம்மளுக்கு நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா பிரைட் கலராக வந்திருக்கு நல்லா வெந்த உடனே. எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த கலர் எல்லாமே மேலே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு எல்லா மாங்காயிலையும். இப்போ இது அப்படியே வெளியில் எடுத்துட வேண்டியதான். எல்லா மாங்காயும் நம்ம வெளில தாம்பாளத்தில் இல்லை பாயில் நம்ம காய வைக்க வேண்டியதான்.
நல்லா கலக்கலாக காய வைக்கணும். கொஞ்சம் நெருக்கமாக நம்ம காய வைக்கும்போது நாள் அதிகமாகும் நம்மளுக்கு காஞ்சி வர்றதுக்கு. அது மாதிரி வெயிலும் நல்லா அடிக்கணும், அப்போ தான் நல்லா காயும். வெயில் இருக்கும்போது நம்ம இதை வெட்டி போட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக நம்மளுக்கு வேலை சீக்கிரமாக முடியும். இல்லாட்டினா வேலை வளர்ந்துக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா வெயில் அடிக்கும்போது இந்த மாங்காய் வத்தல்லாம் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மீதி எனக்கு பாருங்கள் இவ்வளோ தான் தண்ணி இருந்துச்சு, கொஞ்சோண்டு சொட்டு அதை அப்படியே ஊற்றிட வேண்டியதுதான். இப்போ மாங்காய் வத்தல்லாம் வெளியில் எடுத்து வச்சாச்சு. இது அப்படியே வெயிலில் காய வைக்க வேண்டியதான். நம்மளுக்கு மாடி வெயிலாக இருந்ததுன்னா நல்லா தெறிக்க காயும். நம்ம அழகாக ஒரு பாய் மாதிரி விரித்து போட்டு எல்லாத்தையுமே அதில் அப்படியே நம்ம அடுக்கி வச்சிட்டோம், எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா தனித்தனியாக நம்மளுக்கு நல்லா சூப்பராக காஞ்சி வந்துடும். ஒரு நாள் இந்த மாதிரி இந்த சைடில் காய வச்சோம் அப்படின்னா இன்னொரு நாள் வந்து அந்த மாங்காய் வத்தலை குக்கரை திருப்பி போட்டு காய வைக்கலாம். அதுமாரி காய வைக்கும்போது நல்லா 2 பக்கமும் நல்லா சூப்பராக காஞ்சி வரும். கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வேணால் அந்த மாங்காய் கொட்டையை லேசாக ஒரு 4-5 நாளைக்கு அப்புறம் மாங்காய் கொட்டையை லேசாக உரித்தோம் அப்படின்னா அந்த மாங்கொட்டை வெளியில் வந்துருச்சு, கொட்டை மட்டும் தனியாக வெளில வந்துருச்சு அப்படின்னா நல்லா அதை எடுத்துகிட்டு காய வைக்கலாம் நம்ம. ஏன்னா அப்போ நல்லா நல்லா இன்னும் நல்லா காயும். அந்த கொட்டைக்கு கீழே உள்ள பகுதியெல்லாம் நல்லாவே காயும் நம்மளுக்கு. அந்த இடத்துல ஈரணைப்பு இல்லாமல் மாங்காய் வத்தல் காயறதுக்கு கொஞ்சம் கூடுதலான நாள் தான் தேவைப்படும். ஏன்னா நல்லா காயணும் இல்லையா, கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருக்கும். நல்லா அந்த ஓடு பகுதியெல்லாம் இருக்குது, அதுக்கு கீழெல்லாம் நல்லா உள்ளுக்கு வரைக்கும் நல்லா காயணும். அதனால் நம்மளுக்கு கூடுதலான நாள் தான் தேவைப்படும். நல்லா ஒரு 20-25 நாள் கூட நல்லா காயணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அது நல்லா காஞ்சி வரும். கொஞ்சம் ஈரணைப்பாக இருந்தால் கூட நம்ம அவ்வளோது கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சாலும் நம்ம டப்பாவில் பேக் பண்ணி வச்சுருந்தாலும் அப்படியே பூசணம் பிடிச்ச மாதிரி ஆகிடும் நல்லா காயலைன்னா. அதனால் நல்லா காஞ்சி வரணும். பாருங்கள், ஒரு 2-3 நாள் காஞ்ச உடனே இந்த அளவுக்கு நல்லா வந்துருச்சு. இதை மாதிரியே டெய்லியும் காய வச்சு எடுத்து வைக்கணும். அந்த மாங்கொட்டையை நம்மளால் உரிக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, அது உரிக்கலைனாலுமே அப்படியேவும் காய வைக்கிறதுனால நம்ம காய வைக்கலாம். ஆனால் நல்லா காய வச்சு எடுத்துக்கணும், ஈரணைப்பு இல்லாமல் நல்லா காய வச்சுக்கணும். பாருங்கள், ஒரு நாள் இந்த மாதிரி நேராக காய வச்சுருந்தேன், ஒரு நாள் அது மாதிரி திருப்பி வச்சு காய வச்சுக்கிட்டேன். அது மாதிரி நம்ம காய வைக்கும் போது நல்லா சூப்பராக காஞ்சி வந்துடும். என் பாப்பாவை ஏற்கனவே மாங்காய் பிரியவங்க. மாங்காய் வத்தை போட்டதுலேருந்து வாசல்லேருந்து எடுத்து காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஈவினிங் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வரும்போது, பேட்மிண்டன் போகும்போது அப்படின்னு எடுத்து சாப்பிடுவாங்க. மேங்கோ பார் டேஸ்ட்டில் இருந்துச்சான் அவங்களுக்கு, நல்லா சூப்பராக இருந்துச்சு அப்படின்னாங்க. அதுமாரி எல்லாருமே ஆளுக்கு 1-2 டெய்லியும் எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தோம். அதனால் அந்த மாங்காய் வத்தல் வீடியோ போடுறதுக்குள்ளார எல்லா மாங்காயும் காலி ஆகிடுமேன்ட்டே நான் வீடியோ சீக்கிரமாக போட்டுட்டேன். கடைசியாக என்ன காய வச்சு எடுக்கிறது தானே, அது நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா ஒரு 10 நாள் காஞ்சதுன்னா நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம காய வச்சு எடுத்து வைக்கிற பாத்திரம் வந்து பிளாஸ்டிக் பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இந்த வத்தல்னு இல்லை, கொத்தரங்காய் வத்தல், கத்திரிக்காய் வத்தல், மாங்காய் வத்தல் எந்த வத்தலாக இருந்தாலும் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் பிளாஸ்டிக் டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உப்பு கரிஞ்சு போகாமல் இருக்கும். நம்ம சில்வர் பாத்திரத்தில் எடுத்து வச்சோம் அப்படின்னா அந்த பாத்திரமே ஓட்டை விழுந்து வீணாகிடும். அதனால் அப்படியே கரிஞ்சு போய் ஒரு மாதிரி கருப்பாகி ஓட்டையாக ஆகிடும். அதனால் நம்ம வந்து இதை மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் தான் எடுத்து வைக்கணும். பாருங்கள், உள்ள கலர்லாம் சூப்பராக இருக்குது. இதுமாரி டெய்லியும் காய வச்சு எடுத்து வச்சுக்க வேண்டியதான். அதுமாரி இது ஓப்பன்லேயே இருக்கலாம், வந்து ஓப்பன்லேயே வச்சு நம்ம காய வச்சுக்கலாம். நம்ம க்ளோஸ் பண்ணி தட்டை வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எடுத்து மூடி வைக்கணும்னு இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு நாள் 2 நாள்லலாம் வந்து அவிச்சு அப்போ போட்டிருப்போம் இல்லையா நம்ம, அப்போ நம்ம சாயந்தரம் எடுத்து நம்ம உள்ளே வைப்போம் இல்லையா, அப்போ போய் நம்ம தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி வாடை அடிக்க ஆரம்பிச்சிடும், வீணாக போயிடும். அதனால் வந்து ஓப்பன்லேயே இருக்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் அலசிட்டு நம்ம கழுவிட்டு தான் நம்ம குழம்புலாம் வைப்போம். அதனால் வந்து ஓப்பனில் இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம மாங்கொட்டை, இந்த கொத்தரங்காய் வத்தல்லாம் நம்ம சேனலில் கூட போட்டோம் இல்லையா, நம்ம கொத்தரங்காய் வத்தல் கூட போட்டிருந்தோம். அது நம்ம கொத்தரங்காய் வத்தல் வறுத்தும் சாப்பிட்லாம். இல்லைன்னா இந்த மாதிரி மாங்கொட்டை, கொத்தரங்காய் வத்தல், சுண்டைக்காய் வத்தல் எல்லாத்தையும் தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு நம்ம குழம்பு வச்சோம்னா நல்லா நம்மளுக்கு குழம்புல போட்டதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். நான் இன்றைக்கி வத்த குழம்பு வச்சுக்கிறேன். அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு வடகம் தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் உரித்து வச்ச பூண்டையும் சேர்த்துட்டு
நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கிறது, அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் வேணால் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த மாங்கொட்டையை எடுத்து அதில் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, மாங்கொட்டை, அந்த கொத்தரங்காய் வத்தல் இது எல்லாத்தையும் அதில் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சு நல்லா சுற்றிலும் புகை வரும். அப்படி புகை வந்தாலே சாதாரணமாக காய்கறி நம்ம வேக வைப்போம் இல்லையா, அந்த டயத்தில் அது வெந்து வந்துடும். ஏன்னா நம்ம ஊற வச்சுருக்கிறதுனால. நான் ஒரு 5-6 நாளைக்கு அப்புறம் ஒரு 5-10 நாளுக்குள்ளேயே நான் அதில் அந்த மாங்கொட்டையை வச்சு குழம்பு வச்சுட்டேன். ஏன்னா வீடியோவில் போடுறதுக்காகவே. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மாங்கொட்டையெல்லாம் அப்படியே குறைஞ்சிரும், டெய்லியும் சாப்பிட்டுட்டே இருக்கிறதுனால. அதுக்குள்ளே நம்ம வீடியோவும் எடுத்து முடிச்சிடணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வீடியோவுக்கு ரெடி பண்ணியாச்சு. இது மாதிரி நம்ம வத்த குழம்பும் வைக்கலாம், இல்லாட்டினா மாங்கொட்டை, கொத்தரங்காய் வத்தல், சுண்டைக்காய் வத்தல் இதெல்லாம் போட்டு வத்தல் சாம்பாரும் வைக்கலாம். வத்தல் சாம்பாரும் நல்லா சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு காய்கறி இல்லாத நேரத்தில் இந்த வத்தல்லாம் சேர்த்து நம்ம சாம்பார் வச்சுக்கிட்டோன்னா நல்லாவும் இருக்கும். நம்மளுக்கு டக்குன்னு ஒரு சமயத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து சம்மர் டயத்தில் இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்குவோம். நம்ம இந்த மாதிரி பின்னாடி தேவைப்படும். ஒரு நேரம் காய்கறி இல்லாமல் இருக்கும், டக்குன்னு நம்மளுக்கு ஒரு அவசரத்துக்கு காய்கறி இல்லைன்னா இந்த வத்தல்லாம் எடுத்து போட்டு நம்ம குழம்பு வச்சுக்கலாம். நல்லா சுற்றி புகை வந்தோன்னே ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்து நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. மாங்காய் வத்தலை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் அப்படியே நல்லா வணங்கி வந்துருச்சு பாருங்கள் நல்லாவே. நீங்களும் கண்டிப்பாக மாங்காய் வத்தல் நம்ம சொன்ன மாதிரி மெத்தடில் போடுங்க. நல்லா சூப்பராக வரும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ வணங்கி நல்லா இருக்குன்னு பாருங்கள். கை வச்சு அமுக்குனாலே நல்லா அமுங்குது. நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது காய வைக்கும் போதும் மழை வருமா எப்போ பார்த்தாலும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நான் எது கழுவி காய வச்சாலுமே உடனே வானம் மூடிடும். அதுமாதிரி ஒரு பெட்ஷீட் துவைச்சி போட்டால் கூட அன்றைக்கி ஒரு நாளில் நான் காய வச்சு எடுக்க முடியாது. ஏன்னா அப்படியே வானம் மூடியே இருக்கும் நம்மளுக்கு. அதனால் அதுக்கு ஒரு 2 நாள் ஆகும் எதை காய வைக்கிறதுனாலும். நீங்களும் உங்கள் வீட்டில் மாங்காய் வத்தல் போடும்போது எடுத்து ஒன்று ஒன்றா சாப்பிட்ருவீங்கன்னா அதையும் மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம்.